தலைவர் 170 அப்டேட் வந்து இவ்வளோ சீக்கிரம் ஒரு சர்ப்ரைஸாக வரும்னு நினைக்கவே இல்லை. லோகேஷ் வந்து ட்வீட் போட்டதுலேருந்து டைமை பார்த்துட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒர்த் த வெயிட்டுங்க சீரியஸ்லி. பயங்கரமா மரண மாசா தலைவரை வேற ஒரு அவதாரத்தில் சூப்பராக காட்டியிருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் லுக்கில் ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர். ஸோ எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது என்னன்னா, தலைவர் படத்தினுடைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் இவ்வளவு சூப்பராக ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய ப்ரீவியஸ் பர்சனலாக தலைவருடைய போஸ்டர்ஸ் என்னென்ன பிடிச்சிச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தா, கபாலி அண்ட் காலா, தர்பாரும் பயங்கரமான ஒரு போஸ்டர்ஸ் கேம்பெயினாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் கார்த்திக் சூப்பராஜ் கிட்ட வந்து தலைவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே தலைவருடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு பேட்டை அன்ரிலீஸ்டு போஸ்டர்ஸ் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு தலைவருடைய போஸ்டர்ஸ் கேம்பெயின் தனியாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருந்தது. அந்த வகையில் இந்த தலைவர் 170 போஸ்டர்ஸ் பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த போஸ்டர் வந்து கோபி பிரசன் அவர்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் போஸ்டரை ஒரு டீப்பாக ஒரு லுக் எடுத்து பார்த்தா ஓப்பனிங்கில் அஃப்கோர்ஸ் கலாநிதி மாறன் பிரசன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் போட்டுட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியாக அனிருத் அவர்களுடைய மியூசிக் அப்படின்றது வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. இதில் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு அதாவது ஒரு ப்ரீ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லையுமே ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரை வந்து இந்த அளவுக்கு வந்து கௌரவப்படுத்தி ஒரு போஸ்டரில் போட மாட்டாங்க. இந்த படத்தில் அன்பறிவு மாஸ்டர் ஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டை போட்டது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இந்த போஸ்டரில் பார்க்கப்படுது. ஏன்னா வந்து அன்பறிவு மாஸ்டர் ரீசெண்டாக பயங்கரமாக பேன் இந்தியா லெவலில் எந்த படமாக இருந்தாலும் அவருடைய பேர் இருந்ததுன்னா அந்த ஆக்ஷன் பிளாக் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேரை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த போஸ்டரில் அவருடைய பேர் போட்டது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம தலைவருடைய லுக் அது வந்து செம்மையாக இருக்குங்க. ஒவ்வொரு படத்துக்குமே வந்து தலைவருடைய ஹேர் ஸ்டைலுக்குன்னு தனியாக ரீசெண்ட் டேஸில் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தலைவர் 170 இந்த ஹேர் லுக்குமே பயங்கர சூப்பராக செம்மையாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவர் வந்து இஸ் நோன் ஃபார் லைக் வந்து ஒரு டார்க்காக ஒரு படம் எடுக்கிறதா இருக்கட்டும், த்ரில்லராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கில்லிங் ஜானராக இருக்கட்டும், இல்லை ஸ்மக்லிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லோகேஷ் அவர்களுடைய பேர் போன ஜானர்ஸ். அந்த வகையில் இந்த படம் இருக்குமோ அப்படின்ற ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்துது. ஏன்னா தலைவர் அவர்கள் வந்து கையில் ஹேண்ட் கஃப் போட்டிருக்கிற மாதிரி கோல்டு வாட்சஸை வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நாட் பண்ணி இழுத்துட்டு இருக்காரு. ஸோ நாம் பார்க்குறப்போ வந்து லைக் டீகோட் பண்ணி பார்க்குறப்போ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறப்போ, இது வந்து கோல்டு ஸ்மக்லிங் பற்றின ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கை கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம், தலைவர் போட்டிருக்கிற கண்ணாடியில் அந்த ஒரு வாட்சோடைய ஒரு பிம்பம் வருது, அதில் கொஷின் மார்க் ஒன்று போட்டிருக்காங்க. அது எதை ரிவீல் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்றதோடைய எதிர்பார்ப்பு பயங்கரமாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த வாட்சும் பயங்கரமான இந்த ஒரு கோல்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், கண்ணாடியும் கோல்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு தலைவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரக்கட் லுக், காதில் ஒரு கடுக்கன், அந்த கடுக்கனும் வந்து கிட்டத்தட்ட கோல்டா இருக்கு. ஸோ இந்த கோல்டு ஸ்மக்லிங் சுத்தி இல்லை இந்த வாட்ச் சுத்தின ஒரு விஷயமா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் தலைவருக்கு வந்து பயங்கரமா ஒரு டெனிம் ஷர்ட்ல அந்த ஒரு லுக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஷின் மார்க் அந்த வாட்ச்ல போட்டிருக்கிறது என்ன அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் புரியல. ஸோ ஒன் பை ஒன்னா அவர் வந்து வாட்சை நாட் பண்ணியிருக்காரு. பின்னாடி பார்த்தா அந்த போஸ்டருடைய பேக் டிராப்ல ரொம்ப ஒரு வாட்சோடைய டீடைலிங்கான ஒரு பிக் பேக் டிராப்ல இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்போ இது வாட்ச் பசிலா, இது என்ன சொல்ல வராரு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மைண்ட் வந்து ரோலஸ் கேரக்டர் கிட்ட போயிடுச்சு. ஒருவேளை லியோக்கு லாஸ்ட் டைம்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி கொடுத்தா மாதிரி இதுவும் எல்சிக்குள்ள இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்க, இந்த படம் வந்து லோகேஷ் யூனிவர்ஸ் அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இல்லை, இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா தலைவருக்கு கொடுத்துருக்கிற அந்த காஸ்டியூம் இந்த டெனிம் லுக்ல பயங்கரமா ஒரு ஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டாஜ் டேக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி தலைவரை ரக்கடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தோணுது. ஸோ இந்த படத்தில் அவருடைய லுக் பார்க்குறப்ப இது வந்து ஒரு கிரே ஷேடாக இருக்கலாம், கண்டிப்பாக ஒரு நல்லவராக இந்த படத்தில் ஒரு ப்ளே பண்ண போகிறது இல்லை அப்படின்றது தெரியுது. பட் இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக சொன்ன ஒரு விஷயம், இந்த போஸ்டர் பார்க்குறப்பவும் இவர் முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் ஷேடில், அதுவும் தலைவர் வில்லனா பண்ணால் அந்த படம் எந்த அளவுக்கு மாசாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு ரக்கட் லுக்ல தலைவர் வந்து நமக்கு லோகேஷ் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்ற இடத்துல வந்து தலைவர் 171 போட்டாங்க. பட் இது என்னவா இருக்குன்ற ஒரு கெஸ்ஸஸ் இருந்துச்சு. கீழே வந்து ஏப்ரல் 22 அன்னைக்கு அதனுடைய டீசர் ரிவீலிங் ஆன ஒரு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் லோகேஷ் அவர்களுடைய இந்த டைட்டில் ரிவீலிங் இந்த கேம்பெயினே வந்து பயங்கரமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரமில் எடுத்துக்கிட்டா அதுக்காக அந்த கதையை வந்து சின்னதாக டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோ எடுத்திருப்பாரு, தனியாக ஒரு ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு கமல் சார் சொல்லுவார்.
பண்ணுவார். அப்படியே லியோவில் எடுத்து பார்த்தா லியோவுக்கு அதே மாதிரி அந்த கதையை சின்னதாக டீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொமோ எடுத்திருப்பாங்க. அதில் பிளடி ஸ்வீட்னு இருக்கும். ஸோ இந்த ப்ரொமோவில் தலைவர் என்ன டயலாக் சொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. ஸோ இதில் அடுத்தபடியாக எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா, இன்னைக்கு அந்த ப்ரொமோ ஷூட் எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் அந்த தலைவர் 171 அந்த டைட்டில் ஒன்று போட்டிருக்காங்களா, அதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த கோல்டு பிஸ்கெட் அந்த ஒரு ஃபாண்ட்ல போட்டிருக்காங்க. அது ரொம்ப டீப்பாக எடுத்து பார்த்தா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேட்ச் மாதிரி இருக்கு. அந்த 171ன்றது வந்து ஒரு பிளட் அங்கே தெளிச்ச மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்ச் வந்து கயிறு கட்டி ஒரு நாட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம். தலைவரும் அந்த பேட்சும் வந்து ரொம்ப ஒரு இணை பிரியாத ஒரு விஷயம். தலைவருடைய ஃபேன்ஸுக்கு இது பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உழைப்பாளி படத்தில் வந்து 777 அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து அவர் போட்டிருப்பாரு. அந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் அது பயங்கரமாக ட்ரெண்டான ஒரு விஷயம். ஸோ அந்த பேட்ச் அந்த நம்பர் அப்படின்றத வந்து நிறைய தலைவருடைய ஃபேன்ஸ் வந்து இன்னி வரைக்குமே அந்த படம் என்னைக்காவது டிவியில் போட்டு பார்த்தா அந்த யூனிக் ஸ்டைல்ஸ்லாம் வந்து நம்ம கவனிப்போம். இன்னொரு பக்கம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தீ அப்படின்ற ஒரு படம், அந்த படத்திலும் தலைவர் வந்து கையில் ஒரு பேட்ச் போட்டிருப்பாரு. அதில் 786ன்னு இருக்கும். அந்த 786 பேட்ச் அவர் கையில் இருக்கிற வரைக்கும் தலைவர் அசைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கதையெல்லாம் இருக்கும். ஸோ இந்த படம் ஒருவேளை அது பேட்சா இருந்ததுன்னா அது தலைவர் எந்த அளவுக்கு அது தலைவர் கூட கனெக்ட் ஆகுது இந்த படத்துல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் சின்னதாக கிரியேட் பண்ணுது. ஸோ தலைவரோட படம் அப்படின்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸோட நேம் என்னவா இருக்கும், அதை வச்சு நிறைய எதிர்பார்ப்புகள் ஃபேன்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் சன் பிக்சர்ஸ் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா வேட்டையினுடைய ஒரு டைட்டில் ரிவீலிங் வீடியோ வந்தது. அந்த படத்தை ஒரு பிரபல தயாரிப்பு நிறுவனம் வந்து தயாரிச்சாங்க. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நிறைய போயிட்டு இருக்கு, இங்கே இவ்வளோ ஷெடியூல் முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸாவே வேட்டையின் படத்தினுடைய அப்டேட்ஸ் எதுவுமே வராமே இருந்தது. திடீர்னு பார்த்தா இது வந்து இந்த தலைவர் 171 அப்டேட் வந்து இன்னும் ஒரு மாசமோ இல்லை 2 மாசமோ கழிச்சு வந்திருக்க வேண்டிய அப்டேட்னு நினைக்கிறேன். அப்படிதான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். டாக்ஸும் அப்படிதான் இருந்தது. திடீர்னு பார்த்தா 1 மந்த் முன்னாடியே இந்த அப்டேட் ஏன் வந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வருது. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா அதே பிரபல தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து அஜித் சாரை வச்சு விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க மகிழ் திருமணி அவர்களுடைய டிரெக்ஷன்ல. ஸோ அந்த படத்தினுடைய அப்டேட் வந்து கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். பட் திடீர்னு பார்த்தா அந்த படத்தை பத்தி ஒரு அப்டேட் கூட கொஞ்சம் சில மந்த்ஸா வந்து கிடைக்கிறதே இல்லை. பார்த்தா இது வரைக்குமே அஜித் சாருடைய கரியர்ல நடக்காத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படம் நடிச்சாருன்னா ரிலீஸ் ஆகி முடிஞ்சு அது வந்து வெற்றி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த படத்தை பத்தின ஒரு அப்டேட் வரும். பட் இந்த விடாமுயற்சி படத்தை பத்தின ஒரு அப்டேட்டுமே வராத நிலையில ஸோ திடீர்னு பார்த்தா ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய டைரக்ஷன்ல வந்து குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படம் வந்து அவர் நடிக்க போறதா ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சாருடைய கரியர்ல இப்படி ஒரு ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணி ஒரு அப்டேட் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒருவேளை இந்த 2 படங்களும் தயாரிக்கிற அந்த பிரபல தயாரிப்பு நிறுவனம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையினால இந்த படங்கள் ஹோல்ட் ஆயிருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் சோஷியல் மீடியாவில் நிறைய ரசிகர்கள் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு தலைவர் 171, நிறைய எதிர்பார்ப்பு தலைவருடைய இந்த படத்தில் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ என்னவா இருக்கும், யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் இப்போவே அதனுடைய எதிர்பார்ப்பு வந்துருச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அனிருத் அவர்களுடைய மியூசிக்கல் கேட்கவே வேணாம், பாதி படம் இப்போவே ஹிட்டு. இதுக்கு அடுத்தபடியாக அன்பருவி மாஸ்டர் ஸ்டண்ட் அப்படின்னு போடுறப்போ இப்போ அவருக்கு வந்து தனியாக ஒரு ட்ரேட்மார்க்காக வந்து ஒரு விஷயம் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த பேன் இந்தியா படமாக இருந்தாலும் அன்பருவி அப்படின்ற ஒரு பேர் இர்ரீப்ளேசபிளா ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தனக்குன்னு ஒரு முத்திரை பதிச்சிருக்காரு. ஸோ அன்பறிவினாலே தலைவர் 171 அதுவும் லோகேஷ் அவர்களுடைய டைரக்ஷன்ல கண்டிப்பா ஸ்டன்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லாம தான் இருக்க போகுது. பட் சினிமோட்டோகிராஃபர் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் லோகேஷ் அவர்களுடைய ஃபேவரட்டா இருக்கக்கூடிய சத்யன் சூரியன் அவர்களா கூட இருக்கலாம். ஸோ லோகேஷ் தலைவர் அப்படின்னு இணையறப்போ இதனுடைய டெக்னிக்கல் டீம் யாரா இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. மேபி ஏப்ரல் 22 அன்னைக்கு இந்த டைட்டில் ரிவீலிங் அந்த மோஷன் போஸ்டரோட கேஸ்ட் அண்ட் க்ரூ யார் யாரு டெக்னிக்கலா யார் யார் வந்து ஒர்க் பண்றாங்க இந்த படத்தை பத்தி அப்படின்ற ஒரு அப்டேட்டை பயங்கரமா எதிர்பார்க்கிறோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டாக் ஆஃப் த டவுன், த மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் ஆஃப் இந்தியன் சினிமா லோகேஷ் கனகராஜ் அவருடைய பேர் இதில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ஃபன்னியாக மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ். என்ன இனிமேல் பாட்டில் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு அப்படின்றத பார்த்தோன்னே எங்கள் தலைவர் படம் என்னடா ஆச்சு, ஆப்போசிட் டீமில் போய் நடிச்சிட்டுலாம் இருக்கு, எங்கள் தலைவர் படத்தினோட அப்டேட் இருக்குமான்னு கேட்ட 3வது நாள் தம்பி வந்துட்டான்டா மிலிட்ரிக்குன்ற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு மொரட் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஓவராலாக இந்த போஸ்டர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. பயங்கர மாசாக இருக்குது. சோஷியல் மீடியா திறந்தா, வாட்ஸ்அப் திறந்தா எல்லாருமே தலைவர் 171 இந்த போஸ்டர்ஸ் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போஸ்டர்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிச்சு, உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.